10 பேர் பெரும்பான்மை உள்ளவங்களா இருக்கலாம், அவங்கள பார்த்து உலகம் சொல்லும் மெஜாரிட்டின்னு சொல்லும். ஆனா ஒரே ஒரு யோசேப்பின் பக்கம் கர்த்தர் இருந்தார். நான் சொல்றேன், கர்த்தர் யாரு பக்கம் இருக்கிறாரோ அவர்கள் மைனாரிட்டி கிடையாது, அவர்கள் அந்த உலகத்திலே மெஜாரிட்டி. கூட்டம் நிறைய இருந்தால மெஜாரிட்டின்னு சொல்ல முடியும். இவன் பக்கம் யோசேப்பு பக்கம் ஒரே ஒரு, அவன் மட்டும் தானே தனியாள். யார் சொன்னது தனியாள்? வாக்குத்தத்தம் செய்த தேவன், உடன்படிக்கையின் தேவன், உடன்படிக்கையின் பார்ட்னர் இப்ப யோசேப்போட தான் கூட இருக்கிறாரு வந்து. ஆகதான் பாருங்க, இவர்களை விட பெரும்பான்மை உள்ள ஒரு ஆளா இருந்தவர் தான் யோசேப்பு. நான் சொல்ற, தேவனோடு இருந்தீர்கள் என்றால், தேவனோடு நடந்தீர்கள் என்றால், ஒரு மனிதனோடு தேவன் இருப்பார் என்றால் இந்த உலகத்துல அவன் தாங்க மெஜாரிட்டி. ஆமென். சொல்லுங்க, நாங்க மைனாரிட்டி இல்ல, நாங்க மெஜாரிட்டி. ஆமென். உலகம் பாருங்க தப்பா பேசிருச்சு. உலகத்தில் உள்ள மக்கள்லாம் பாருங்க, கிறிஸ்தவங்களுக்கு ஒரு முத்திரை குத்திட்டாங்க, இவங்களாம் மைனாரிட்டி பீப்புள். யாரு சொன்ன மைனாரிட்டி பீப்புள்? இங்க யாரும் மைனாரிட்டி பீப்புள் கிடையாது, இங்க மெஜாரிட்டி பீப்புள். ஏனென்றால் தேவனே நம்மோடு கூட இருக்கிறார்.